இமாச்சல பிரதேசத்தில் ஒருவருக்கு மாதாந்திர மின் கட்டணமாக 210 கோடிக்கு பில் வந்திருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்துள்ளார். இதற்கு மின் வாரியம் அளித்த விளக்கம் என்ன நடந்தது என்பதை விரிவாக பார்க்கலாம். இமாச்சல பிரதேசத்தில் உள்ள ஹமீர்பூரில் வசிக்கும் லலித் திமான் என்பவர் சிறிய அளவிலான கான்கிரீட் வியாபாரத்தை நடத்தி வருகிறார். அவருக்கு சமீபத்தில் டிசம்பர் மாதத்திற்கான மின்சார கட்டண ரசீது வந்துள்ளது. அதை பார்த்த லலித் பெரும் அதிர்ச்சியடைந்துள்ளார். ஏனெனில் அந்த ரசீதில் 210 கோடி கட்ட வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. வழக்கமாக 2500 ரூபாய் அளவில் மின் கட்டணம் வந்தவருக்கு கோடிக்கணக்கில் இ-பில் என வந்தது அந்த பகுதி மக்களையும் குழப்பத்தில் ஆழ்த்தியது. இதனையடுத்து உடனடியாக மின்துறை அதிகாரிகளை அணுகியுள்ளார். அதிகாரிகள் நடத்திய விசாரணையில் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக அதிக கட்டணத்திற்கான ரசீது வந்திருப்பது தெரியவந்துள்ளது. இதுகுறித்து விளக்கம் அளித்த அதிகாரிகள், சாப்ட்வேர் மால்ஃபங்க்ஷன் காரணமாக பயனருக்கு தவறான பில் தொகை அனுப்பப்பட்டுள்ளது. இதனை அடுத்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் விளக்கம் கேட்கப்பட்டுள்ளதோடு தவறை சரி செய்து சரியான பில் தொகையை அனுப்ப அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் கூறினர். விசாரணையை அடுத்து மின்வாரியத்துறையினர் சிக்கலை சரி செய்து பில் தொகையை சரியான தொகையான ரூ.4047க்கு கொண்டு வந்தனர். சமீப நாட்களில் இதுபோல அதிக மின்கட்டண தொகை வருவது வாடிக்கையாகிவிட்டது. மிக குறைந்த அளவே மின்சாரம் பயன்படுத்துபவர்களுக்கு வீட்டில் ஒரு லைட் மட்டுமே இருக்கிறது. ஆனால் லட்சங்களில் இ-பில் வருவது போன்ற செய்திகளை நாம் கேட்டு வருகிறோம். தொழில்நுட்ப கோளாறால் இது நிகழ்ந்து வருவதாக அதிகாரிகளும் விளக்கம் கொடுத்து வருகின்றனர்.